தேர்தல் தோல்விக்கான கள ஆய்வு பணிகள் குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மூத்த நிர்வாகிகளுடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திமுகவுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார். அவர் வழக்கமான பார்வையாளர் சந்தித்ததுக்கு பிறகாக கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திருக்கிறார். இந்த ஆலோசனை என்பது நாளை தினம் ஜூன் 5ஆம் தேதி திமுகவுடைய இந்த தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட கலாய்வு குழு அறிக்கை அளிக்க வேண்டும் என கொடுக்கப்பட்ட கால அவகாசம் நாளையுடன் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அவகாசம் 5 நாட்கள் நீட்டிக்கப்பட்டு ஜூன் 10ஆம் தேதி வழங்குமாறு ஏற்கனவே அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல கலாய்வு சென்றக்கூடிய இடங்கள்ல பல்வேறு கட்டங்கள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் புகார் கடிதங்களையும் அதே போன்று ஆலோசனை வழங்கி வராங்க. அதுல பல்வேறு மூத்த நிர்வாகிகள் மீதும் அதே போன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை கட்சி நிர்வாகிகள் வைப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல இது போன்ற தொடர்ச்சியான புகார்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஜூன் 10ஆம் தேதி அன்று கலாய்வு குழு அறிக்கை வழங்கக்கூடிய சூழலில் அந்த அறிக்கையின் மீதான நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பான ஒரு ஆலோசனை நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக திமுக அதிரடியான மாற்றங்களுக்கு தயாராகி வருவதாகவும் திமுக தலைவர் வரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில கட்சியை மறுகட்டமைப்பு செய்வதற்கான திட்டமிடல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.